சரி. Hi all, good evening. Super exciting SMW loading. எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. நீங்க இருக்கிற குரூப்ஸ்ல எல்லாம் செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது இன்னைக்கு கால். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸ். ஸோ கண்டிப்பா உங்க டீம்ல யாரும் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பா அவங்கள ஜாயின் பண்ண சொல்லிடுங்க அண்ட் கனெக்டட் மெசேஜ் போட்டுருங்க. We will start in another couple.
சூப்பர். எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டீங்க. சூப்பர். ராதகேம், ஐ திங்க் வி கேன் கெட் ஸ்டார்டட் நினைக்கிறேன். ஓவர் டு யூ கேம். Okay, G, thank you. Thank you so much. Hey, hi team. Good evening. Welcome you all. டைம் ஆயிடுச்சு 8:35. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கால் ஆக்சுவலா. இன்னும் வந்து ஒரு 5-6 days தான் இருக்கு நம்மளோட மந்த் முடிய. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வால்யூம் பில்டிங் கால். வால்யூம் பில்டிங் அப்படின்னா லைக் சூப்பரான லீடர்ஸ் எல்லாமே பேச போறாங்க. ஓகேவா? ஸோ 300 டிவி யாரெல்லாம் வந்து 300 டிவி கிளப்புக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்களோ, ஆல்ரெடி வந்து இதை அட்டன் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அவங்கலாம் பேச போறாங்க. ஸோ லைன் ஆஃப் லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லீடர்ஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மட்டும் கிடையாது, அவங்களோட ரீச்சும் பயங்கரமா இருக்கும். ஒர்க் எத்திக்ஸ் வந்து சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என்னோட நேம் வந்து ராதா. நான் வந்து பேசிக்கலி ஃபார்மசி கிராஜுவேட். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னோட ஜாப்ல. அண்ட் ஆல்சோ ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பிசினஸ்லயும் 10+ years நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாங்க வந்து ரொம்ப வருஷமா 300 டிவி பண்ணிட்டு இருக்கோம். இதுல மேஜர் ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வி டூ லாட் ஆஃப் செல்ஃப் யூஸ். ஓகேங்களா? ஸோ இதுல நிறைய பேர் பிசினஸ் நியூவா ஜாயின் பண்ணிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய நாள் இருக்கிறீங்க. ஸ்டில் யூ ஆர் டவுட்டிங் அபவுட் எனக்கு வந்து வால்யூம் பெருசா வரல, இன்னும் வந்து கொஞ்சம் என்ன வால்யூம் நான் டஃபா ஃபீல் பண்றேன், டீம் பில்டிங் ஈஸியா இருக்குன்னா செக் யுவர் செல்ஃப் யூஸ். ஓகேங்களா? ஏன்னா செல்ஃப் யூஸ் வந்து நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர கான்ஃபிடன்ட் வரும். உங்களால பீப்புள் கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேச முடியும். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி உங்களுக்கே டிஃபால்ட்டா வந்து நீங்க பேசுறீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பா உங்களோட செல்ஃப் யூஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது கோ அண்ட் செக். ஓகேவா? ஸோ உங்களை சுத்தி நீங்க பார்க்கும்போது ஆம்பியர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல வீட்டில் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? அட்டன் பண்ணும்போது இப்படி சும்மா சுத்தி முத்தி பாருங்க, ஆம்பியர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யூ டூயிங் சூப்பரான செல்ஃப் யூஸ். இல்ல வேற ஏதோ எக்ஸ் பிராண்ட் இருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் சேஞ்சிங். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீங்க சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா இந்த 300 பிவி கிளப் வந்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ 300 பிவி நான் முடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு காசு வரும். பிசினஸ்ல வந்து காசு வர ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ காசு வந்தாலே உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ் ஒர்க் ஆகுது அப்படின்ற நம்பிக்கை வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம காசே பார்க்காம நமக்கு வந்து பிசினஸ் ஒர்க் ஆகும் நம்மளால வந்து செல்ஃப் டாக்கா நம்ம சொல்லிட்டு இருக்கிறத விட ஃபுல் ஹார்ட்டடா சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்க தான் பணம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால வந்து நீங்க வந்து கண்டிப்பா அந்த காசை பார்க்கும்போது யூ வில் ஃபீல் சே சூப்பரா இருக்குல்ல, ஆம்பியில இருந்தா காசு வருது நமக்கு அப்படின்ட்டு. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மணி. ஓகேங்களா? ஸோ மணி கிடைக்கும். செகண்ட் வந்து இந்த ட்ரிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய இந்த 300 பிவி கிளப் மூலியமா தான் நாங்க நிறையவே போயிருக்கோம். இல்லைன்னா பர்சனலா கண்டிப்பா போயிருக்க மாட்டோம். செல்ஃபா பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஒர்க் அவுட்டே ஆயிருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் இப்ப நாங்க போன ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருப்போமானா பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்க எல்லாருமே 300 பிவி கிளப் வந்து குவாலிஃபை ஆகணும். ஓகேங்களா? ஸோ நாங்க நிறைய கொடைக்கானல், அதுக்கப்புறம் வர்க்கலா, வேகமான், இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஏலகிரி, ஏற்காடு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 300 பிவி கிளப் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி மணி மேக்கிங், இட்ஸ் ஆல்சோ என்ஜாய்மெண்ட். ஓகேவா? ஸோ நீங்க வந்து நம்மளோட லீடர்ஸ் எல்லாமே பர்சனலா மீட் பண்ணி, இப்போ நம்ம எப்பவுமே டிஜிட்டலாவே மீட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பர்சனலா மீட் பண்ணி அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஜாலியா அவங்க நிறைய விஷயங்கள் நீங்க இப்போ எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம வந்து சொல்லி கொடுக்கறத கத்துக்கிறத விட அவங்க பண்றதை வச்சு நம்ம நிறைய கத்துப்போம், பார்த்து பார்த்து கத்துப்போம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்க 300 பிவி கிளப்ல ரொம்ப அழகா நீங்க பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே நெக்ஸ்ட் 300 பிவி கிளப் வந்து குவாலிஃபை ஆகணும். அதுக்கு இப்போ வரப்போற லீடர்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, ஓகேங்களா, என்ன மாதிரியான ஒர்க் எத்திக்ஸ், ஓகேவா, ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா லைக் ஒர்க் எத்திக்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ என்ன மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அதுக்காக என்ன மாதிரி கம்யூனிகேஷன் வந்து அப்ளைன் கூட வச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் போட்டாங்க, அவங்களுக்கு வந்து நெகட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதுக்கப்புறமா பாசிட்டிவ்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் எப்படி ப்ராப்பரா கொண்டு போனாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தே கோயிங் டு இது பண்ண ஷேர் பண்ண போறாங்க. ஸோ லைக் ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா யாரெல்லாம் வந்து லீடர்ஸ் ப்ளீஸ், யாரெல்லாம் பேச போறீங்க அப்படின்ற லீடர்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமா? ஷர்மிளா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க பிஃபோர் இன்ட்ரடியூசிங், ஐ மீன் லைக் அவங்க வரதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் ஹர். ஷீ இஸ் அ நர்ஸ் பை ப்ரொஃபஷன். ஓகேங்களா? நர்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப சகிப்புத்தன்மை வேணும் நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பயங்கரமா ஷிஃப்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, ரொட்டேஷன் ஷிஃப்ட் இருக்கும். எனி டைம் வந்து அவங்க வந்து அவங்களோட ஹெல்ப் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஷீஸ் அ நர்ஸ். அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நியோநாட்டல் அப்படின்னா பிறந்த குழந்தைகள். ஓகேங்களா? இப்ப வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கே வந்து ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூனா நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ரொம்ப பிறந்த குழந்தைங்க நிறைய
ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற குழந்தைங்கள அவங்க லைவா பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்துகிட்டு ஷீ இஸ் ஹேவிங் சம் டைம், டேக்கிங் சம் டைம் அண்ட் பில்டிங் த பிசினஸ் ஆஸ் அ சிங்கிள் கேர்ள் இன் பெங்களூர். பெங்களூர்ல வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு அளவே கிடையாது. என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேட்கறதுக்கு நமக்கு, அதாவது ஹாஸ்டல்ல இருந்துகிட்டு ஷி கேன் டூ எனி திங். பட் அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒர்க் வித் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஷி ஹேவ் அ 7 years of experience in nursing profession, but still she is doing very awesome in our business. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நானே டைம் எடுக்க விரும்பல. ஐ இன்ட்ரடியூஸ் ஷர்மிளா ஆன் டு த ஸ்டேஜ். ஷர்மிளா, நான் உங்களை அன்மியூட் பண்றேம்மா. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து சொல்றதுக்கு வந்து யாருமே கிடையாது. பட் நம்ம பிசினஸ்ல மட்டும்தான் இந்த அளவுக்கு செல்ஃப் இன்ட்ரோ வந்து இந்த அளவுக்கு நம்மள வந்து புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னும் போது ஐ வாஸ் சோ ஹாப்பி கேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அமேசிங் இன்ட்ரடக்ஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் கேம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலா எனக்கு கொடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 300 பிவில கிளப்ல வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் ஒர்க் எத்திக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா 100 பிவி பண்றதுக்கே வந்து கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் நிறைய இருக்கு. பட் இப்பெல்லாம் 100 பிவி ஃபினிஷ் பண்றது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. அதாவது 100 பிவியும் தாண்டி மந்த் ஆன் மந்த் ரெகுலரா 300 பிவி பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அப்ளைனோட ஃபர்ஸ்ட் டைட் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். பிகாஸ் இப்போ வந்து சில பேர் வந்து 1 வீக் ஒன்ஸ் கால் பண்ணி பேசுவாங்க. சில பேர் வந்து 10 டேஸ்க்கு ஒன்ஸ் கால் பண்ணி பேசுவாங்க. இல்ல அப்ளைனா கால் பண்ணதான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லாம ரெகுலரா நம்ம வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒர்க் எத்திக்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளைன்ஸ் கிட்ட வந்து அண்ட் பை எண்ட் ஆஃப் த டே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட் ஷார்ட் கால்ல வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நம்ம பர் டேக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒர்க் எத்திக்ஸ் பண்றோம் அப்படின்றத வந்து நம்மவே செல்ஃப் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸோ ஈஸியா இந்த கிளப்ல குவாலிஃபை ஆகுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய பேசிக் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு அப்ளைன் கம்யூனிகேஷன், செகண்ட் வந்து செல்ஃப் யூஸ். பிகாஸ் செல்ஃப் யூஸ் வந்து இப்ப ராதா கேம் சொன்னாங்க, நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ப்ராடக்ட்ட பத்தி தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, செல்ஃப் யூஸ் பண்ணுவேன். பட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ட நான் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதுனால நிறைய விசிபிளா இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வச்சிருவேன் அந்த அந்த இடத்துல. ஒன்னு ஆம்லா ஆயில், அதுக்கப்புறம் டாண்ட்ரஃப் ஷாம்பு, பேஸ்ட், பவுடரு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ நம்ம விசிபிளா இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போதே அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இப்ப யாராவது என்ன பார்க்க உள்ள வராங்க, பேசுறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ பார்த்து இது என்ன, இது புதுசா இத யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஜஸ்ட் பீப்பிள்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, வாலண்டரியாவே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெனி ப்ராடக்ட்ஸ், மெனி பிராண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நெறையவே இருக்கு. எல்லா ரூம்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஒண்ணு லாக்மி, இன்னொன்னு கார்னியர் இந்த மாரி தான். பட் என் ரூம்ல மட்டும் தான் டிஃபரெண்ட் டைப்பான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ பார்க்குற பீப்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மூலியமா நம்ம செல்ஃப் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ பத்தி நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஸோ பீப்பிள்ஸ் வந்து ஈஸியா பிக் பண்றாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா எனக்கு நடக்குது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலரா புது புது கான்வர்சேஷன்ஸ் வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அடிக்கடி வந்து சதீஷ் கேம் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. பிளஸ் காயத்ரி கேம் வந்து அடிஷனலா எனக்கு நெறைய வந்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என் மைண்டுக்கு வந்து நாலேட்ஜ் பசி வந்து தீர்த்துட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் பேசிஸ்ல வந்து பில்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பில்ட் பண்ணாதான் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து போட்டுட்டே இருக்கும்போது, ஸோ நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னு வந்து பீப்பிள்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ பத்தி மட்டும் போடக்கூடாது. லைக் சொல்யூஷன்ஸ் பேஸ்ட் பத்தி மட்டுமே போடக்கூடாது. இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஒரு பிராண்ட். பிகாஸ் இப்ப வந்து நம்ம இவ்ளோ பெரிய பிசினஸ் எடுத்துட்டு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னோட ஸ்கின்னு தான் நான் வந்து அதிகமா பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதிகமா என்னோட பிக்சர்ஸ் தான் வந்து நான் ஸ்டேட்டஸ்ல வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேனே. பிகாஸ் ப்ரீவியஸா என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டேன், பிம்பிள்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு. பட் இப்ப எல்லாமே வந்து நல்லா ரெட்யூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு பிராண்ட்
செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம காட்ட ஆரம்பிக்கும் போது பீப்புள்ஸ் வந்து ஈஸியா இன்னும் கனெக்ட் ஆகுறாங்க. அதிகமா எனக்கு எங்கேருந்து வந்து இந்த கன்சல்டேஷன்ஸ் என்கொயரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். பிகாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலியமா வரக்கூடிய என்கொயரிஸ் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு எனக்கு 5 என்கொயரிஸ் வந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாம பேசிக்கா இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போறேன், டியூட்டிக்கு போறேன் அப்படின்னா, கொலீக்ஸ் கிட்ட வந்து நெறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ப்ராடக்ட்ஸ பத்தி மட்டுமே நம்ம வந்து மினிமம் 10 மெம்பர்ஸ் கிட்ட வந்து நம்ம ரெகுலரா பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, 300 பிவி கிளப்ல வந்து ஈஸியா குவாலிஃபை வந்து ஆகலாம். இது எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ப்ரீவியஸா முன்னாடியெல்லாம் 100 பிவி கிளப் வந்து நான் குவாலிஃபை ஆயிட்டே இருக்கும்போது, லைக் 2, 3 கன்சல்டேஷன்ஸ், 4 கன்சல்டேஷன்ஸ் அப்படிதான் வந்து போக ஆரம்பிச்சது. பட் இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேண்டேட்டரியாவே ஒரு நாளைக்கு வந்து 5, 7 கன்சல்டேஷன்ஸ் வந்து என்குயரி மூலியமா போக ஆரம்பிக்குது. பட் ரிமைனிங் நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, கன்சல்டேஷன்ஸ் மூலியமா மட்டும் தான் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கணுமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் நம்ம பெர்சனல் கேர் வந்து டாண்ட்ரஃப் ஷாம்பு, பிளஸ் பிம்பிள் கண்ட்ரோல் ஃபேஸ் வாஷ், ஆம்லா ஆயில் ஸோ இந்த மாதிரி பேசிக்கா யூஸ் பண்ணக்கூடிய பெர்சனல் கேர் மூலியமா கூட நம்ம பீப்பிள்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இது மூலியமா கன்சல்டேஷன்ஸும் குடுக்கலாம். பிளஸ் நம்ம வந்து ப்ராடக்ட்ட பத்தின கான்வர்சேஷன்ஸ் வந்து அதிகமா பில்ட் பண்ணலாம். இன் கேஸ் நீங்க கன்சல்டேஷன்ஸ் வந்து நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அனுப்பி விட்டுறணும். ஸோ ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் அனுப்புனா தான் பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க மெசேஜ் பண்றதுக்கு மறந்துருவாங்க. பிகாஸ் பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் லைஃப்ல எவ்வளவோ வொர்க் எத்திக்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா பீப்பிள்ஸ் வந்து மறக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கன்சல்டேஷன்ஸ் முடிஞ்சதும் நீங்க ப்ராடக்ட்ஸ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆ ஆஃப்டர் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஹாய் இந்த மாரி நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணீங்களா? ஹேவ் எனி டவுட்ஸ்? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பிகாஸ் நம்ம கன்சல்டேஷன்ஸ் குடுத்து ப்ராடக்ட்ஸ மட்டும் அனுப்பிட்டு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணோம் அப்படின்னா, சில டைம் கண்டிப்பா மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஒருத்தருக்கு வந்து கன்சல்டேஷன்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த என்டயர் ப்ராசஸ் வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து பார்க்கணும். சில டைம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மந்த் எண்ட் லாஸ்ட் ஒரு 2, 3 டேஸ் வரும்போது, சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சிய வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து அதிகமா நான் காயத்ரி அக்கா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாரி அர்ஜென்சி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நெறைய ஆஃபர்ஸ் குட்டி, குட்டி ஆஃபர்ஸ் எல்லாம் மேக் பண்ணி ஆர்டர் க்ளோஸ் பண்ணலாம். அப்படின்றது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்த் எண்ட் வரும்போது நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, ஸோ இந்த மாரி நான் உங்ககிட்ட வந்து சில ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஹேர் கேர்க்காக கன்சல்டேஷன்ஸ் குடுத்திருந்தேன் இல்லைங்களா? ஸோ மந்த் எண்ட் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எதனா தேவைப்படுதுன்னா நீங்க சொல்லுங்க. நம்ம ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு எதனா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தாலும் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மந்த் எண்ட் பீப்பிள்ஸ வந்து ரெகுலர் லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, பை எண்ட் ஆஃப் த மந்த்துக்குள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து குளோஸ் ஆயிடும். ஸோ இந்த மாரி மெத்தட்ஸ் வந்து நான் ஒரு நாளைக்கு பண்றேன். மறுபடியும் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. பட் ரெகுலர் லைஃப்ல இது எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, 100% 300 பிவி இல்ல 500 பிவியே ஈஸியா வந்து குளோஸ் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் டைமர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சது. ஸோ தேங்க் யூ சோ மச் கேம். ஓவர் டூ யூ கேம். தேங்க்யூ ஷர்மி. அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியாது. ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஓகேவா? ஸோ சிங்கிள் கேர்ள் நம்மள வந்து பெருசா வந்து ஃபேமிலில நீங்க தான் எல்லாமே பண்ணணும்னு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண போறது கிடையாது. பட் ஸ்டில் நீங்க எப்படி இதை வந்து பிசினஸ் அவ்வளோ ஒரு டிசிப்ளினா, ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நம்மளோட இங்க பெங்களூர்ல. இப்ப பெங்களூர்னு கிடையாது, எல்லா ஊர்லயுமே தான் வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன். பட் ஸ்டில் நீங்க எப்படி அதை ரொம்ப ரொம்ப டிசிப்ளினா டெய்லி இவங்களோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷீ வில் டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் அவங்க என்ன பண்ணாங்க, என்ன இன்னைக்கு வந்து ஆடியோ கேட்டாங்க, எத்தனை டிடிஎம் பண்ணாங்க, எத்தனை கன்சல்டேஷன் பண்ணாங்க, அந்த மெசேஜை வந்து அவங்களோட பிஜிபில வந்து போட்டுருவாங்க. இது வந்து அப்ளைன்காக வந்து போடுறாங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து நாங்க வந்து ட்ராக் பண்றோமா கிடையாது. இட் இஸ் ஃபார் ஹர். அவங்க என்ன ஒர்க் பண்ணாங்கன்றத வந்து ஷீ இஸ் புட்டிங். ஓகேங்களா? ஸோ அதுல பயங்கர ஸ்பெஷல் இவங்க. எப்போ பிசினஸ் ஜாயின் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து ஷீ இஸ் டூயிங் தட் டில் நவ் டேட். உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படி நீங்க வந்து ஓவர் கம் பண்றீங்க, அது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷூர் கேம், எப்படி ஷூர் வந்து கேம். கரெக்டா வந்து பிசினஸ்? யா.
கண்டிப்பா கேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கொஷின் கேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸா வந்து பார்க்கக்கூடாது சரிங்களா? நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல ஒரு ஹேபிட்டா நம்ம ஃபார்ம் பண்ணாதான் என்னோட ஒர்க் எத்திக்ஸ்க்கு அப்புறம் வந்து பிஸ்னஸ் தான் என்னோட சென்டர் ஆஃப் த லைஃப்ல நான் வைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு பிஸ்னஸ் கால்ஸ் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5-10 கால்ஸ் நான் எடுக்கலைன்னா அந்த டேவே வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ என்னோட ஸ்ட்ராங் பர்பஸ் அண்ட் ட்ரீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது முதல் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் மைண்ட் செட் வந்து ப்ராப்பரா வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அகிலா கேம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க half an hour ஒர்க் எத்திக்ஸ் போட்டாலும் 1 hour ஒர்க் எத்திக்ஸ் போட்டாலும் டீப் ஒர்க் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. சோ அப்போ அந்த 15 மினிட்ஸ் ஒர்க் எத்திக்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலா ஹாஸ்டல்ல வந்து ரூம்ல நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெரஸ் போயிடுவேன். ஏன்னா எனக்கு கால்ஸ் வந்து அதிகமா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஹேரும் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல ஸ்ட்ரெஸ் எதுவா இருந்தாலும் பிசினஸ் மூலியமா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து டைவர்ட் ஆகுது. ஸோ இந்த கால்ஸ் எடுக்கிறது மூலியமா என்னோட ஹெட் ஏக் ஸ்ட்ரெஸ் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. அதனால பிசினஸ் அப்படின்னு வரும்போது என்னோட ஒர்க் எத்திக்ஸ்க்கு அப்புறம் என்னோட லைஃப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் தான். பிகாஸ் சீக்கிரமா இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீல இருந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்றதுக்காக எனக்கு இருக்கக்கூடிய பர்பஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதிகமா ஓடிட்டே இருக்கேன் கேம். ஸோ இதுதான் ரீசன். பட் அந்த டைமிங் வந்து பக்காவா பிளான் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே ஈஸியா பண்ண முடியும் கேம். ஸோ எல்லாருக்குமே டைமிங் வந்து கண்டிப்பா இருக்கு. அவங்க அத ப்ராப்பரா பிரையாரிட்டைஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியும் கேம். சிம்பிள். சூப்பர் சூப்பர் ஐ ஷர்மி, ஹோப் தேங்க்யூ ஐ ஸோ ஆன்சர்ட் மச். யுவர் அந்த கொஸ்டின் கேம். யா ரொம்ப அழகா ஆன்சர் பண்ணீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப நிறைய பாயிண்ட் சொன்னீங்கப்பா. ஏகப்பட்ட பாயிண்ட். நான் பாயிண்ட் போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தேன். நீங்க சொல்ல சொல்ல நோட் பண்ணேன். கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன், நோட்ஸ்ன்றது வந்து இப்போ எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில நுணுக்கமான பாயிண்டர்ஸ் ஓகேங்களா. அவங்க சொன்னாங்க பர் டேக்கு 10 ரீட்டைல் கான்வர்சேஷன்ஸ் பண்ணுவேன் அப்படின்றது. அதே மாதிரி அவங்க ப்ராடக்ட் வந்து மேஜிக்கல் கார்னர். அவங்க வந்து ஹாஸ்டல் இருக்கிறதுனால ஷீ கீப் ஆல் த ப்ராடக்ட் டிஸ்பிளேல வைப்பாங்க. ஓகேவா. அண்ட் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஷீ ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில். நீங்க உங்களோட கேட்டகரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரி நீங்க வந்து யூ வாண்ட் டு ஷோ ஆஃப். ஹேர் கேர்னா ஹேர் கேர் எடுங்க, இல்ல வெயிட் லாஸ்னா வெயிட் லாஸ் எடுத்துக்கோங்க. இவங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் வந்து ரொம்ப இருந்தனால ஷீ டேக்கன் ஹர் ஸ்கின் கேர். ஸோ அதனால ஷீஸ் ஷோயிங் நிறைய ஸ்கின் கேர் ஆர்டர்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க சூப்பரானு சொன்னாங்க பாத்தீங்கன்னா, ரெகுலர் லைஃப்ல அவங்களோட பிசினஸை வந்து இன்கர்கட் பண்ணிட்டாங்க. அதாவது உள்ள வந்து சொருகிட்டாங்க. நமக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டெய்லி வந்து நிறைய விஷயம் இருக்கும். அதை நம்ம பிசினஸை இன்சர்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஷீஸ் டூயிங். தேங்க்யூ ஸோ மச் ஷர்மி. தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ அண்ட் கேம். நிறைய இன்னும் தேங்க்யூ நிறைய ஸோ பேர் மச். இருக்காங்க. தேங்க்யூ. ஸ்னேகா கேம். ஸ்னேகா கேம் இன்ட்ரடியூஸ் பண்றேன் நான் ஃபர்ஸ்ட். நீங்க அதுக்குள்ள இது பண்ணிட வேண்டாம். ஷீ இஸ் அ MBA கிராஜுவேட். ஓகேங்களா. ஸோ MBA கிராஜுவேட் அண்ணா யூனிவர்சிட்டியில 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் அமேசான் டீம் லீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மதர் ஆஃப் 2 kids. அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பீக்கர், இன்ஸ்பைரிங் ஸ்பீக்கர் சொல்றதை விட ஒர்க் எத்திக்ஸ் வந்து பயங்கரமா அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஷீ இஸ் சிங்கிள் பேரண்ட். 2 கிட்ஸ், ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்க இருப்பாங்க. ரொம்ப அழகா அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெயிட் லாஸ்ல கிட்டத்தட்ட 20 kgs வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜான்வரி இந்த மந்த் வந்தபோது ஷீ கம்ப்ளீட்டட் 2 years. அண்ட் இன்னும் நிறைய இருக்கு அவங்கள பத்தி பேச. பட் அவங்க பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லணும் இல்லையா 300 PV கிளப்ல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹர் டு ஓப்பன் அப். உங்களை நான் அன்மியூட் பண்றேன் ஸ்னேகா சிஸ்டர். ஜஸ்ட் மொமெண்ட். யா. Hi, Radha Cam. Thank you for the wonderful intro. 10 years of careerல யாருமே இவ்வளவு ஸ்வீட்டா வந்து இன்ட்ரோ பண்ணதே இல்ல. So sweet. Thank you, Radha Cam. And நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யுவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சான்ஸே இல்ல. ஸோ இந்த 300 PV கிளப் அப்படின்னா வந்து அதை பத்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்குமே நான் ஜாயின் பண்ண புதுசுல இந்த 300 PV கிளப்ன்றது வந்து ஒரு மலைப்பா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. என்னடா இது, நம்ம வந்து 100 PVயே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இவங்க என்ன இந்த 300 PV கிளப்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிசினஸ் ஜாயின் பண்ண புதுசுல அந்த இயரோட 300 PV கிளப்புக்கு ஆக்சுவலா போயிட்டு வந்துட்டு வருண் ப்ரோ அண்ட் தென் ஷாமலா சிஸ்டரும் போயிருந்தாங்க. அவங்க வந்து டீம் கால்ல ஷேர் பண்ணும்போது அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி
கண்டினியூஸா வந்து 300 பிவி கிளப் வந்து 300 பிவி பண்ணணும். ஸோ தட் நம்ம கிளப்புக்கு குவாலிஃபை ஆகலான்னு. ஸோ அதுக்கப்புறம் அத பத்தி என்னோட அப்ளைன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, அவர் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாரு. ஸோ எப்படி வந்து நம்ம ரீட்டெயில இம்ப்ரூவ் பண்றதுன்னு. நான் மேஜரா வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து என்ன அப்டின்னா, அ ஐ வாஸ் 89 கேஜிஸ் ஓகேவா. 2 சி செக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து சுத்தமா என்னோட ஹெல்த்த வந்து டேக் கேர் பண்ணிக்கல நானு. ஸோ அந்த லேட் நைட் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க ஏதாவது வேஸ்ட் பண்ணிட்டா எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்து சாப்பிடுறது. அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றோம். வெயிட் லாஸ்க்குலாம் வந்து ஸ்டேட்டஸ் போடுறோம். பட் என்ன நேர்ல பார்த்தாங்க அப்படின்னா, என்கிட்ட கன்சல்டேஷன் வரணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட செல்ஃப் யூஸ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது ஸ்லோவா வந்து என்னுடைய வீட்ல அந்த ஹோம் கேர் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்றத பார்த்து பேரண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும்ன்றத பார்த்து குடுக்கறதுல அவங்களும் அதை இன்டேக் பண்றாங்க. அப்புறம் வந்து என்னோட கிட்ஸுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் இருக்கோ அத வந்து அவங்களுக்கு நான் வந்து குடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ மெயினா இந்த வெயிட் லாஸ்க்கு அப்புறமேட்டு அந்த 100, 150 பிவில இருந்த வால்யூம் வந்து பயங்கரமா ஸ்பைக் வந்து ஆச்சு. ஹையஸ்டா ஒரு ஒரு மந்த்ல வந்து நான் வந்து 700 பிளஸ் பிபிவி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நேர்லயோ இல்ல வந்து நம்ம வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸ்ல இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து போடும்போது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து ஓகே இவங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா நமக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிட்ட கைடன்ஸ் எடுத்து அதை பண்றாங்க. So from struggling to 100 PV to self-use 100 plus 150 PV வந்து God has been very very kind and very great அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். மெயினா வந்து 300 PV அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபேஸ்ல எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது எப்படி அப்படின்னா நான் வந்து ஆர்டிஸ்டிக் கிளப் வந்து குவாலிஃபை ஆக ஸ்டார்ட் பண்ணேன். ஐ மீன் குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த லாயல்டி ப்ரோக்ராம் வந்த அப்புறம். ஸோ ஆர்டிஸ்டிக் கிளப் அண்ட் தென் நியூட்லேட் அச்சீவர்ஸ் கிளப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அப்பா வந்து கூட பிசினஸ் பண்றாங்க இல்லையா. ஸோ அந்த அக்கௌண்ட்ல வந்து எஸ்எஸ்ஐ வந்து நம்ம இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளப்ஸ் எல்லாம் நம்ம குவாலிஃபை பண்ணி ட்ராக் பண்ணி அதுல குவாலிஃபை ஆகும்போதே நம்ம வந்து அந்த 300 பிவி வந்து குவாலிஃபை ஆயிடுவோம். அண்ட் 300 பிவி கிளப்ஸோடைய ட்ரிப்ஸ் பத்தி வந்து நான் சொல்லணும். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ட்ரிப்ஸ் பிளான் பண்ணி நான் போயிருந்தேன். ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். மெயினா வந்து நம்மளுடைய செல்ஃப் யூஸை இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி பீப்புள் கிட்ட சொல்றது. மெயினா வந்து நான் அதை தான் வந்துட்டு பண்ணுவேன். என் என் வீட்லயோ இல்ல என் ஃபிளாட்லயோ இல்ல வந்து என்னோட ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க எல்லார்கிட்டயுமே நான் கண்டிப்பா வந்து ப்ராடக்ட் பத்தி பேசாம அந்த வெறும் டீட்டெயில் மட்டும் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் பத்தி பேசாம அந்த நாளை வந்து நான் வந்து இது பண்ணதே கிடையாது. ஸோ இன்னைக்கு கூட ஒரு கேம் வச்சு நான் அந்த 100 கான்வர்சேஷன்ஸ் வந்து ஃபயர் பிராண்ட்ல வந்து பண்ணிட்டு இருந்தோம் லீவுன்றதால. ஸோ அந்த 100 கான்வர்சேஷன்ஸ்ல வந்து மோர் தென் 50 வந்து நான் ப்ராடக்ட் பிச்சின் தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தங்களுக்கு தைரியமா வந்து ப்ராடக்ட் பிச்சின் பண்ண பண்ண முடியும் அப்படின்னா அந்த தைரியம் எப்படி வரும்னா நம்ம வந்து மெயினா செல்ஃப் யூஸ் பண்றது மூலமா தான் அது வந்து வரும். ஸோ கண்டிப்பா வந்து அந்த செல்ஃப் யூஸ் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனா வந்து இருந்தது. அண்ட் தைரியமா வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லுங்க நான் வந்து ஆம்வே பிசினஸ் வந்து பண்றேன், இந்த பிசினஸ் தான் பண்றேன், இந்த ப்ராடக்ட்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு சொல்லுங்க. உங்க சர்க்கிள்ல யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்க. நம்ம வந்து தைரியமா வந்து சொல்லலாம். ஒரு நல்ல ஆண்டர்பிரினரா இருந்தாங்க, ஒரு நல்ல வந்து அவங்க மெச்சூர்டா இருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டா உங்களை வந்து பாராட்டுவாங்க. அவங்க வந்து ரெஃபரல் கொடுப்பாங்க, ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. உங்களை அவங்க கலாய்க்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களை இக்னோர் பண்ணிட்டு போலாம். பிகாஸ் ஒருத்தங்கள வந்து ஒரு ஏபிளான பீப்புள் வந்து மத்தவங்கள வந்து என்கரேஜ் தான் பண்ணுவாங்க. டிமோட்டிவேட் வந்து பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்ம பீப்புள் கிட்ட பயம் இல்லாம பேசுறது மூலமா கண்டிப்பா 300 பிவிக்கு மேலேயே வந்து கிராஸ் பண்ணலாம் ஜி. நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா வேற எதுவும் கவர் பண்ணுமா ஜி? கண்டிப்பா கண்டிப்பா ஸ்னேகா சிஸ்டர். அதாவது ஒண்ணு என்னன்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஹை ப்ரொஃபைல் ஜாப் ஓகேங்களா. அதாவது டீம் லீடா இருக்கீங்க. அதுவும் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி அமேசான் அப்படின்ற கம்பெனி, ட்ரீம் கம்பெனி நிறைய பேருக்கு அதுல வந்து டீம் லீட். அது மட்டும் இல்லாம 2 குட்டி பாப்பாங்க. நான் பார்த்த அவ்வளோ ஒரு பாப்பாவை கூட்டிட்டு வந்தீங்க. நாம நிறைய வாட்டி மீட் பண்ணதுலேயே அவ்வளோ குட்டி பாப்பா வச்சுக்கிட்டு எப்படி பேலன்ஸ் பண்றீங்க நம்மளோட பிசினஸையும் உங்களோட ஜாபையும்?
ஓகே. ஸோ டெஃபினட்டா வந்து ஹை ப்ரொஃபைல் ஜாப் எல்லாருக்குமே ட்ரீம் கம்பெனின்றது ஓகே தான். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்னோட 10 years ஆஃப் இந்த கரியர்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் வந்து நான் பண்ண ஒர்க்குக்கு வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. பிகாஸ் அதை நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. கார்ப்பரேட் இதுவே அப்படிதான். ஸோ மெயினா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன இருந்ததுன்னா, இந்த வேலை இல்லைன்னா நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன நம்மளுடைய கிட்ஸுக்கு வந்து எப்படி? ஏன்னா பெருசா நமக்கு வந்து சொத்தெல்லாம் வந்து சேர்த்து வைக்கல, படிக்க வச்சிருக்காங்க வீட்ல. ஓகே, அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வேலை இல்ல அப்படின்னா வந்து இந்த பசங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு தேடல் தான் எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. ஸோ மெயினா வந்து உங்களோட எமோஷனல் ட்ரீமை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? என்னோட எமோஷனல் ட்ரீம் என் கண்ணு முன்னாடியே இருக்கும்போது என் கண்ணு முன்னாடியே அது விளையாடிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த எமோஷனல் ட்ரீம் வந்து என் கண்ணு முன்னாடியே இருக்கும்போது அதோட சேர்த்து இந்த பிசினஸை வளர்க்கணுன்றது தான் என்னோட மெயின் மோட்டிவா இருந்தது. மேனேஜ் பண்றது கஷ்டம் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து ரொம்பவே அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கொஞ்சம் அந்த டைமை நான் வந்து பிஸ்னஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த டைம் பிளான் பண்ணும்போது இட் இஸ் பாசிபிள் தான் ஜி. ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படியே வந்து இந்த மலையை தூக்கி இப்படி வைக்கிற அளவுக்குலாம் வந்துட்டு கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் நார்மலா நம்ம வந்து ஒரு சின்ன டு டூ லிஸ்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி அண்ட் மார்னிங் எழுந்து அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கொஞ்சம் பிளானிங் இருந்தா கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம் ஜி. சான்ஸே இல்ல ஸ்னேகா, சான்ஸே இல்ல ஆக்சுவலா. அதாவது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து லைக் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாப் வந்து அவ்வளோ பெரிய அப்படியே காலர் தூக்கிட்டு சுத்துவாங்க, டீம் லீடு அமேசான்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் எல்லாம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ள இருக்கும். பட் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. நீங்க அதை இவங்களை வந்து ப்ராப்பரா உங்களோட அப்ளை வந்து கைட் பண்ணி இந்த பிசினஸ் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ரெகக்னிஷன் வந்து நம்ம பிசினஸ்ல கொட்டி கிடக்கு, அது வெளியில கண்டிப்பா ஒரு சின்ன வார்த்தை கூட வராது. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அந்த ஷேரிங்க்கு. ஓகேங்களா, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் ரொம்ப அழகா சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க. அதாவது 2 டாட்லர்ஸ் இருக்காங்க, குட்டி பாப்பாங்க இருக்காங்க, இப்பதான் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸோ அந்த டைம் நான் வந்து பார்த்துப்பேன். நைட் வந்து முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், டு டூ லிஸ்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து நான் போட்டு வச்சுப்பேன். சி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனா நீங்க யோசிச்சுக்கோங்க, இப்ப என்னோட பர்சனலே நான் கூட நாளைக்கு என்ன வேலை பார்க்க போறேன்னு நான் முன்னாடி யோசிச்சு வச்சுட்டேன்னா மறுநாள் நல்லா இருக்கும். ஈஸியா நான் வந்து தூங்கி மார்னிங் எந்திரிச்சு அந்த வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிசினஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு இத்தனை பேர்கிட்ட பேச போறோம், நம்ம இந்த இத்தனை பேருக்கு டிடிஎம் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க முன்னாடியே ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க தூங்குவீங்க, காலை என்ன பண்ண போறோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம்மையா சொன்னாங்களே. கிட்டத்தட்ட அவங்க 89 kgs இருந்திருக்காங்க. ஷீ இஸ் வெரி கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க, மேபி கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. 5 feet சம்திங், 5 feet 2 or 5 feet 3 inches இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் ஒர்க், ஏன்னா இப்ப நல்ல வேலை இருக்கு, பட் ஸ்டில் அவங்க ஹெல்த் போயிருக்கோம்ல. அவங்க நம்ம பிசினஸ் வந்து எடுக்காம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பண்ணி சொல்லல அப்படின்னா அவங்க கண்டிப்பா வேலை வேலை வேலைன்னு பயங்கரமா வேலைக்கே நிறைய இம்பார்ட்டன்ஸ் இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஷீ ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஹெல்த். அதனால அவங்க பிசினஸ் வருது. கரெக்டுங்களா? ஸோ அதனால கண்டிப்பா இவங்களும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஷர்மியும் ஒரு முக்கியமான பாயிண்டா, நம்மளோட ஸ்னேகாவும் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா யூ ஆல்சோ ஸ்டார்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் யோர் செல்ஃப். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஸ்னேகா சிஸ்டர். தேங்க்யூ அண்ட் ஜி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாலதி. மாலதி மேம், யா ஐ வில். இவங்களை பத்தி சொல்லணும், நிறைய சொல்லணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா? ரொம்ப வந்து வெரி, இப்ப எப்பவுமே சொல்லுவாங்களா ரொம்ப கம்மியா பேசுற பர்சன். பட் ஷீ இஸ் அ பிக் ட்ரீமர். அண்ட் ஷீ இஸ் எம்எஸ்சி பிஎட் டீச்சர். ஓகேங்களா? ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் 7 years அவங்க வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து ஹோம் மேக்கர். பார்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா யோகா டீச்சரா இருக்காங்க. ரொம்ப கம்மியா பேசுவாங்க. பட் ஆனா வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 1000, 1500, 2000 அப்படிதான் இவங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகேங்களா? ரொம்ப இன்ஸ்பைரிங். இவங்க கிட்ட இருந்து நிறைய நம்ம வந்து எடுத்துக்கணும், நிறைய விஷயங்கள். ஏன்னா ஒர்க் எத்திக்ஸ் வந்து அப்படி பண்ணுவாங்க. கண்டிப்பா ப்ளீஸ் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா ஒரு ஒரு குட்டி குட்டி பாயிண்ட் வந்து கண்டிப்பா நாளைக்கு இந்த 5 நாள்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இட் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபார் யோர் 300 PV கிளப். அந்த சூப்பரா ஸ்னேகா சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் வந்து 100 கான்வர்சேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களோட ஃபயர் பிராண்ட்ல. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை? இப்போ நீங்க எத்தனை பேர் இந்த எத்தனை கான்வர்சேஷன்ஸ் மார்னிங் இந்த பண்ணீங்க? இப்போ நாளைக்கு ரிபப்ளிக் டே, இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்ல. இன்னைக்கு நம்ம பண்ணல, விட்டுட்டோம். பட் நாளைக்கு லீவ் தானே, நாளைக்கு நம்ம இது ட்ரை பண்ணலாம்ல.
ஸோ கண்டிப்பா நாளைக்கு 100 கான்வர்சேஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா 300 PV கிளப் இஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஐ இன்வைட் மேம் மாலதி மேம், உங்களை நான் அன்மியூட் பண்றேன். யா Hi ma'am, thank you for intro ma'am. ரொம்ப தேங்க்யூ ஹாப்பியா ஸோ இருக்கு மச். மேம். ஓகே. ஆக்சுவலி நான் இந்த பிஸ்னஸ் வந்து லாஸ்ட் ஒரு 1.5 years இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெசிடேட் பண்ணி தான் அந்த பிஸ்னஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, ஏன்னா நம்மளால பண்ண முடியுமாங்கிற ஒரு இது இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் உள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட் நானும் ஸ்டேட்டஸ் போட கூட ஒரு 1 month வரைக்கும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படி ஸ்டேட்டஸ்லாம் போடுறது, நான் ஏன்னா அதாவது நான் நல்லா பேசுவேன் அப்படின்னா க்ளோஸா இருக்கவங்கள்ட்ட நல்லா பேசுவேன். மற்றபடி வெளியில புதுசா இருக்கவங்கள கொஞ்சம் டக்குன்னு இது ரொம்ப ஃப்ரீயா பேச மாட்டேன். அதனால யோசிச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் சர்க்கிள் அதிகம். நிறைய பேச மாட்டேன்னா கொஞ்சம், பட் பேசுறவங்கள்ட்ட நல்லா நான் பேசுறதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே ரொம்ப அதிகம் தான். அதை வச்சு சரி ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணேன். மேம் நீங்க சரியா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு 1500 PV அசால்ட்டா பண்றீங்களே. எல்லாமே பை காட் கிரேஸ். ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு மேம். அந்த இது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அப்ளைன் கம்யூனிகேஷன் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண விஷயம். அதனால எவ்ரிடே என்னோட அப்ளைன் கூடயே நான் பேசுவேன். இப்பயுமே இப்ப காயத்ரி ஜெய் கூட எப்படியும் நான் ஏன்னா நான் பேசலைன்னா அவங்களுக்கே தெரியும் நான் அன்னைக்கு அந்த ஏதோ ஆக்டிவிட்டி போடலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு இது வரும். பட் ஒரு 30 days இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நான் 27 days, ஒரு 3 days வேணா அப்பப்போ கொஞ்சம் பிரேக் அதாவது பர்சனலா கொஞ்சம் எனக்கு என்ன இங்க என் பையன் பெரிய பையன் ஆயிட்டான், காலேஜ் போயிட்டாங்க. அதனால இங்க என்னோட இன்லாஸ் எல்லாமே கொஞ்சம் எங்க பேரண்ட்ஸ் அவங்கள எல்லாமே நான் கொஞ்சம் டேக் கேர் பண்ற வேலை இருக்கு. ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க, ஃபேமிலி இன்லாஸ் ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால நான் ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி தான் என்னோட இது லைஃப் ஸ்டைலுமே இருக்கு. பட் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நான் செல்ஃப் யூஸ் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ற விஷயம் செல்ஃப் யூஸ். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதை தான் வந்து நம்ம ரொம்ப கிளாரிட்டியா எல்லாத்துட்டையும் பேச முடியும். நம்ம ப்ராடக்ட் நாலேஜ், ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் மூவ் பண்ணது ப்ராடக்ட்ஸ் மூலமா தான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு அந்த இதில் சப்போர்ட் பண்ணாரு. அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அவங்கள தான் ஏன்னா நான் வந்து அவங்கள டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் நான் ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டுக்கு இது பண்ணோன்னே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு இருந்த சின்ன ஹெல்த் இஷ்யூவுமே நியூட்ரலைட்ல எனக்கு ரெடியூஸ் ஆணுச்சு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல ஹஸ்பண்ட்க்கு நான் பண்ணேன். அதுலேயும் நல்ல ரிசல்ட் இருக்கவும் என்ன ஃபேமிலி சர்க்கிளில் கொஞ்சம் நான் அப்படியே பேச ஆரம்பித்தேன். அப்புறம் தான் ஸ்டேட்டஸுமே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டேட்டஸ் போட்டோன்னே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி இந்த யோகா பார்ட் டைம்ல அந்த ஒரு ட்ரைனிங்ல அதுலேயுமே இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா நான் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன். அது வந்து மற்றவங்களுக்கு நான் ஆல்ரெடிக்குமே தெரியும் அந்த நிறைய பண்ணுவேங்கிறது. இப்ப இதுல வந்து பண்ணவும் பிளஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு நிறைய அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப எனக்கு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு நான் ப்ராடக்ட் பத்தியும் பேசிட்டு ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பத்தி வேல்யூ எடிஷனுமே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதை ஃபாலோ அப் வந்து, அதாவது அவங்க என்கிட்ட ஒரு 1000 rupees ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, 5000க்கு வாங்கினாலும் சரி, 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்குமே ஈக்குவலான அதே சேம் அவங்களுக்கு அந்த கேரிங் வந்து நான் கொடுத்துருவேன். ஒன்ஸ் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆம்லா ஆயில் வாங்கினாலுமே அவங்கள அடுத்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடுத்த ப்ராடக்ட் எப்படி நான் கொடுக்கறது அதேங்கிறதே நான் பார்த்துப்பேன். சில பேர் ப்ராடக்ட் வாங்கல அப்படிங்கிறவங்களுக்கு நான் கிஃப்டா கொடுத்து என்னோட இதுல நான் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ப்ராடக்ட் பிடிச்சி போய் வந்திருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 5 பேர் அந்த மாதிரி கஸ்டமராகவே இருக்காங்க, கிஃப்ட் பண்ணி வந்தவங்க. அப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 10,000 பக்கம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அந்த மாதிரி பண்ண வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கிறது கிடையாது, ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்து நான் ஒரு கிஃப்டா பண்ணிடுவேன்.
அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு நியூட்ரலைட் இது ஒரு பர்ச்சேஸ் ஒரு கட்ரி செட் முடிச்சு ஒரு இது அடுத்த இதுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷாம்பு இல்லை அவங்களுக்கு ஹோம் கிளீனிங்ல ஏதாவது அவங்களோட இதா இருக்குன்னா அதுல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் ஆன் ப்ராடக்டா நான் ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த ப்ராடக்ட்டை நம்ம கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு விஷயம். அப்புறம் நான் ஆர்டிஸ்டையும் எல்லாமே அதான் நம்ம பிலீவ் பண்றது செல்ஃப் யூஸ் ரொம்ப மெயின் கண்டென்ட் அதான். ப்ளஸ் அடுத்து வந்து ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு கிராட்டிடியூட் வந்து ரொம்ப ஏன்னா நான் பேசிக்காவே அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான பதிஞ்சு போன ஒரு விஷயம் கிராட்டிடியூட். அது வந்து இப்ப இன்னுமே நான் ஸ்ட்ராங்கா முன்னாடி நான் மைண்ட் லெவல்ல நான் பண்ணிட்டு இருந்த விஷயத்த இப்ப நிறைய நான் அதை ரிட்டர்ன் அந்த மாதிரி வரும்போது ரைட்டிங்ல கொண்டு வரும்போது ரொம்ப அது எனக்கு நல்லா நல்ல ஒரு எனக்கு நடக்குது. அதே மாதிரி ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் நான் பிளான் பண்ணேன்னா இப்போ 1 மந்த்துக்கு நம்ம இவ்வளோ பிளான் பண்றோம்னா அதை வந்து நான் மந்த்தை ஒரு 3 டிவைட் பண்ணிக்குவேன். ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல நம்ம இவ்வளோ பிவி பண்ணியிருந்தோம்னா தான் அடுத்த 10 டேஸ்ல பண்ண முடியுங்கிறத நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நான் ஒரு 100 பிவி வந்து நான் 5 டேஸ்க்குள்ள முடிக்கணும், அதாவது ஒரு 5th நான் முடிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்து எவ்வளோ கால்ஸ் பண்ணணுங்கிறத நான் இது பண்ணிக்குவேன். அதுக்கு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு கால் பண்ணுவேன். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வந்து அவங்க ஃபேமிலிலே வந்து மற்றவங்களுக்கும் நான் ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் பற்றி இன்ட்ரோ பண்ணுறது ப்ளஸ் அவங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு ஏபி சர்க்கிள் மூலமாக தான் எனக்கு சி சர்க்கிள் நிறைய கிரியேட் ஆகிருக்கு. ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு நல்லாவே கொடுக்குறாங்க. அந்த ரெஃபரன்ஸுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அந்த மந்த்ல அந்த 10 பிரிச்சுட்டு நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் கோல் வச்சுட்டு லாஸ்ட் 10 டேஸை வந்து மினிமமா வச்சுக்கேன். ஏன்னா அதுல நம்ம ஒர்க் பண்ண முடியலன்னா லாஸ்ட் அந்த 10 டேஸ்ல வந்து கொஞ்சம் என்னால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். மந்த்லி வந்து மஸ்ட் 2 நியூ கஸ்டமர் வந்து ஆட் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்குவேன். கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட் வந்து 2 நியூ கஸ்டமர் மினிமம் ஒன்னாச்சும் இருப்பாங்க. அந்த மாதிரியும் நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். ப்ளஸ் ஒருத்தர் அதான் ஒன்ஸ் கஸ்டமரா வந்துட்டாங்கன்னா அவங்க மினிமம் ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சும் அந்த ஏன்னா நியூட்ரலைட்க்கு அந்த ஹெல்த் இஷ்யூ இதா வர்றவங்க 6 மந்த்ஸ் நம்ம கூட ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றபடி ஹோம் கேருக்கு வர்றவங்களாம் லைஃப் லாங் நம்மளோட அதாவது நம்ம ரொம்ப நாள் இப்போ ஹோம் அதாவது எல்ஓசி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வேற ப்ராடக்ட் போகவே முடியாது அவங்களால. அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு வேல்யூவான ப்ராடக்ட் இருக்கனால அதை மூவ் பண்ணி ஈஸியாக கொஞ்சம் கொண்டு போகிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. டிடிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா டிடிஎம் விட நான் ரீட்டைல் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக வர விஷயம். டிடிஎம்மும் என்னமே நமக்கு அது அப்ளைன்னு சொல்லியிருக்கேன். காயத்ரி மேம், கார்த்திக் சார் எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் நான் சதீஷ் கேம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விஷயம் நல்லா பண்ண முடியுதோ அதை நல்லா பண்ணுங்க. பண்ண முடியாத விஷயத்துக்கு கொஞ்சம் எஃபோர்ட் கொடுங்கன்ற அந்த இதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ளைன் சப்போர்ட் எனக்கு காயத்ரி மேம் நான் எல்லா இதுக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனிதிங் எல்ஸ் கேம் ஏதோ ஓகேவா நான் சொன்னது? கேம் சான்ஸே இல்ல, சரியான பாயிண்ட் அது. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ நீங்க சொன்ன பாயிண்டர்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அதாவது நீங்க 2 இடத்துல இந்த பக்கமும் அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. லைக் ஃபேமிலியை பார்க்கறதுக்காக சிங்கிள் கேர்ளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ராக்ஷன், குட்டி பாப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து பெரிய குழந்தை இருக்காங்க, அதே மாதிரி இன்லாஸ் வந்து ஏஜ் பர்சன், ஹஸ்பண்ட் வேற ஒரு இடத்துல ஒர்க்கிங், சான்ஸே இல்லை. நீங்க எப்படி இதை வந்து உங்களோட லைஃப்ல வந்து இன்சர்ட் பண்ணிருக்கீங்க நம்மளோட பிசினஸ்? ஆக்சுவலி இப்போ ஹஸ்பண்ட் எனக்கு வந்து இப்போ ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ்க்கெல்லாம் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மற்றபடி எனக்கு நிறைய சர்வீஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போ பேரண்ட்க்கு வந்து ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே பொண்ணுங்க தான், பாய் பேபி இல்லை, பொண்ணுங்க தான் இருக்கனால அவங்களுக்கு ஏதோ என்னால் அவங்களோட இதுக்கு நான் பண்ணணுங்கிற ஒரு இது. என் ஹஸ்பண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளோட ஏர்னிங்ஸ்ல பண்றது வந்து அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4 இயர்ஸா கோவிடுக்கு அப்புறமா நான்
ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக, ஃபேமிலி கேரிங்காக நான் போக முடியல. பட் இருந்தாலும் இந்த டைம்லயும் எனக்கு எல்லாம் நம்மளால சப்போர்ட் பண்ணோங்கிறது அது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக நான் பண்ணுற விஷயம். இப்போ எனக்கு ட்ராவல் பண்ணது இன்னுமே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக தான் இருக்கு. எனக்கு புது ஊர்ல போய் அந்த பீப்புள் கூட கொஞ்சம் மூவ் பண்றதுக்கும் பெருசா எனக்கு பெரிய சப்போர்ட் என்னன்னா என்னோட இப்போ ஏன்னா இப்ப எனக்கு வந்து 40+. பட் இருந்தாலும் ஹெல்த் வைஸ் நான் வந்து ரொம்ப ஆக்டிவா நான் இது பண்றதுக்கு எனக்கு நியூட்ரலைட் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. மந்த்லி அதான் 15 டேஸ் இங்க ஒரு இது. அது இல்லாம நான் வெளியில டிராவலிங்கும் நிறைய பண்ணுவேன். எனக்கு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும். பேசிக்கா முன்னாடிலாம் பிடிக்காது. அப்புறம் நான் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சோம். சரி, ஓகே, இதுல நமக்கு டிராவலிங்க்கான இதுவுமே நிறைய சதீஷ் மேம், அகிலா மேம், இவங்க காயத்ரி மேம், கார்த்திக் சார்லாம் அவங்க இது பண்றதுங்கிறதும் எனக்கு ஓகே. இது வந்து நம்ம ஃபியூச்சருக்கும் இன்னும் டிராவலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கிறத மோட்டிவ்ல இந்த பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணுங்கிற இதில் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என்னோட பையனுமே அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நம்மளோட டிசிப்ளின் வந்து அவங்களுக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. சூப்பர் சூப்பர் மேம். மேம் சான்ஸே இல்ல. அதாவது தடைகளை வந்து அதாவது அதுக்கு வழியா எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா இப்ப நிறைய டிராவல் பண்றதுனால அவங்களுக்கு டயர்டா இருக்கும், எங்க பிசினஸ் பண்றதுன்னு ரீசன் சொல்லாம அந்த டிராவல்ல எத்தனை பேரை புதுசா நான் மீட் பண்ண போறேன், அதுல நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு நீங்க டிசைட் பண்ணீங்க பாத்தீங்களா, சான்ஸே இல்ல. தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் நிறைய நியூ பாயிண்டர்ஸ் நம்மளோட நல்ல கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பாயிண்டர்ஸ் வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ பிரிச்சு வேலை பார்க்கறது. 10 நாள்ல நான் எவ்வளவு வேலை பார்க்கணும், இந்த மாசத்துக்கு நான் 300 ரிவ்யூ பண்றேன் இல்ல ஒரு 1000 ரிவ்யூ பண்றேன்னா 10 நாள்ல நான் எத்தனை பேருக்கு பேசணும், 20 டேஸ்ல நான் எவ்வளவு பேசணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். அந்த கண்டிப்பா 2 கஸ்டமர்ஸ், நியூ கஸ்டமர்ஸ் வேணும் எனக்கு. சான்ஸே இல்லை. இன்னும் நிறைய பாயிண்டர்ஸ் இருக்கு. அண்ட் ரொம்ப மேஜரா நீங்க 3 பேருமே சொன்னது வந்து செல்ஃப் யூஸ். அண்ட் நீங்க ஒரு மேட்டர் பண்ணீங்க பாத்தீங்களா, உங்க ஹஸ்பண்டை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தீங்க பாத்தீங்களா, சான்ஸே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வச்சிருவோம், அதுக்கப்புறம் அவரை வச்சு நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து நியூவா இருக்கீங்கன்னா, மேரிட்னா ஹஸ்பண்டை கூட நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்பீக்கர், ஃபைனல் ஸ்பீக்கர். ஸோ எல்லாரோட ஃபேவரட், இவங்க பேசுறவங்க எல்லாருமே எல்லாரோட ஃபேவரட் தான். பட் மணிகண்டன் கேம்ப். ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீஸ் இன்ஜினியர் பை குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ நம்ம பிசினஸ் 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்டா ஸ்டார்ட் பண்ணி நவ் ஹீஸ் ஒர்க்கிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பெரிய ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உரிமையோட பேசுவார் எல்லாரையும். என்னடா நீ பிசினஸ் பண்ற, இது கூட பண்ணலாம், என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி. ஸோ ஹீஸ் வெரி மச் ரொம்ப கம்ஃபர்டபுளா பேசுவார் எல்லார்கிட்டயும். ஒர்க் எத்திக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சான்ஸே இல்லை. நான் ரொம்ப க்ளோஸா பார்த்துருக்கேன். இவ்வளோ எங்கேஜ்ல இவ்வளோ பொறுப்பா இவ்வளோ வேலை பார்க்கணுன்ற மாதிரி அப்படியா அப்படின்ற மாதிரி நம்மளாம் வியப்பா இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு ஒர்க் எத்திக்ஸ். ஓகேங்களா. ஸோ நிறைய பாயிண்டர்ஸ் கிடைக்கும் இவர்கிட்ட இருந்தோம். 300 பீப்புள் கிளப் லாஸ்ட் டைம் எங்க கூட டிராவல் பண்ணாரு, ரொம்ப ஜாலியா இருந்தது. நெக்ஸ்ட் டைமும் ஹீஸ் கோயிங் டு டிராவல். மணிகண்டன், ஓ டு யூ பா. ஸோ ஐ வில் அன்மியூட் யூ. எஸ், உங்க அன்மியூட் பண்ணியிருக்கேன். எஸ், குட் ஈவினிங். ஐ கேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அப்படியே பாராட்டி பேசுறது சந்தோஷமா இருக்கு. ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். நான் மணி பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு கார்த்திக் கேம் அண்ட் ராதா கேம் நீங்கள் இன்வைட் பண்ணி பேச வச்சிருக்கு. ஸோ எனக்கு வந்து கொடுத்த டாபிக் என்னன்னா 300 PV கிளப்புக்கு எனக்கு என்ன சப்போர்ட்டிவாக இருந்தது 300 PV மந்த் அண்ட் மந்த் பண்ணுறதுக்கு. எனக்கு அது எல்லாத்துக்கும் முன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு 1 இயர் பேக், ஒரு 1.5 இயர்ஸ் பேக்கு காயத்ரி அக்கா உட்காந்து எனக்கு வந்து காயத்ரி கேம் வந்து 100 PVக்கு வந்து எனக்கு பயங்கரமா வந்து கேம் பிளான்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. இதை பண்ணுன்னு அவ்வளோ சொல்லி கொடுத்தோம். இந்த தனுஷ் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, வந்து நீ 10 முறை சேஸ் பண்ணி விட்டடிச்சு பேப்பர் சேஸ் பண்ணி ஃபெயில் ஆயிட்டுன்ற மாதிரி அவ்வளோ ஒர்க் பண்ணி 100 PV வந்து என்னால குவாலிஃபை பண்ண முடியாத போன நாட்கள்லாம் வந்து. பட் இன்னைக்கு சாலிடா வந்து 200 250 PVலாம் சாலிடா நடக்குது. இப்போ நான் ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியதெல்லாம் 500 PV தான் நான் ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மை அப்ளைன்ஸ். அண்ட் என்னோட ஒர்க் எத்திக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னையிலிருந்து ஐ மீன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து நிறைய மாறி இருக்கு. நிறைய மைண்ட் செட்ல சேஞ்சஸ் கண்டிப்பாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஐ வில் டூ வால்யூம் அப்படின்னு சொல்றதை விட ஐ எம் குட் இன் வால்யூம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் வந்து நான் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல பார்த்துட்டேன்.
எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட், நான் வந்து நல்லா சேல்ஸ் பண்ண முடியும், நான் வந்து வால்யூம் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வால்யூமை பத்தி நிறைய விஷயம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். சரிங்களா? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ்ல நான் இப்போ வரைக்கும் கத்துக்கின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னோட இன்டென்ஷன் வாஸ் ரைட். வாட் இஸ் மை இன்டென்ஷன்? யாரோ ஒரு ஃபேமிலிக்கு நான் ஹெல்த் வைஸ் நான் ஹெல்ப் பண்ண போறேன், யாரோ ஒரு ஃபேமிலிக்கு நான் பிசினஸ் கொடுத்து நான் ஹெல்ப் பண்ண போறேன். அப்படி இருக்கும்போது என்னோட இன்டென்ஷன் கரெக்டா இருக்கு. பட் என்னோட வே ஆஃப் டூயிங் திங்ஸ் வந்து தப்பா இருக்குமா கரெக்டா இருக்குமான்னு ஓவர் அதை போட்டு நான் அனலைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட நோக்கம் கரெக்ட், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கரெக்ட். ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தை வச்சுட்டு நான் எந்த வேலை நான் பண்ணாலுமே எனக்கு அது வந்து நல்லா தான் போய் முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்தது. அதனால வந்து ஒரு விஷயம் பெர்ஃபெக்டா பண்ணணும், பெர்ஃபெக்டா ரீட்டைல் கால் பண்ணாதான் நான் பேசுவேன், பெர்ஃபெக்டா கான்வர்சேஷன் வந்து டெவலப் பண்ணாதான் என்னால பண்ண முடியும், பெர்ஃபெக்டா நான் டிடிஎம் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? இந்த கால்ல இருக்கிற நிறைய பேருக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணாதீங்க. ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதாகட்டும், ஒரு ரீட்டைல் கால் பண்றதாகட்டும், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா, இவங்கள்ட்ட இதை சொல்லலாமா, இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் வெயிட் லாஸ் பிச்சிங் பண்ணலாமா, ஒரு லேடி இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நான் வந்து இதை அப்படி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. யுவர் இன்டென்ஷன் வாஸ் ரைட். நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பேசுங்க, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஆர்டரை வந்து கன்வெர்ட் ஆக முடியும். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ஒர்க் எத்திக்ஸ்ல நான் சேஞ்ச் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நான் சொல்லுவேன் ஆன் த கோல டிடிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆன் த கோல கான்வர்சேஷன்ஸ் வந்து பயங்கரமா நான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. எந்த அளவுக்கு நான் பில்ட் பண்ணா, காலையில எழுந்துப்பேன், காலையில எழுந்து இந்த செல்ஃப் டாக் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துவேன். ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துட்டு யார் யாரெல்லாம் அப்ப ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களோ, நான் ஒரு ஸ்டேட்டஸ் பாக்குறேன் அப்படின்னா, சத்தியமா சொல்றேன், நான் ஒரு ஸ்டேட்டஸ் பாக்குறேன்னா என் சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை இல்லாம அந்த ஸ்டேட்டஸ் நான் முடிக்க மாட்டேன். அது அது இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, அது வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அவ என்ன ஸ்டேட்டஸ் போட்டாலும் என் சைட்ல இருந்து ஒரு கான்வர்சேஷன் அங்க ஸ்டார்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க பர்த்டே அவங்க ஃப்ரெண்டுக்கு போட்டிருக்காங்கன்னா கூட ப்ளீஸ் கன்வே மை விஷஸ் அப்படின்னு போடுவேன். அவங்க அப்பா அம்மாக்கு ஹாப்பி ஹாப்பி ஆனிவர்சரி போட்டிருப்பாங்க, ப்ளீஸ் கன்வே மை ஆனிவர்சரி டு யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டோ போட்டிருக்காங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நைஸ், சூப்பர், கமெண்ட், அந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணுவேன். சரிங்க? நல்ல ஒரு பேக்எண்ட்ல அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து சூப்பரான ஒரு போட்டோ இருக்குன்னா பிக் வாஸ் குட், எங்க எடுத்தீங்க, புரியுது என்ன சொல்ல வரேன்னு? அண்ட் நிறைய பேர் நான் கான்வர்சேஷன்ல பார்த்திருக்கேன், நம்ம டீம்ல நிறைய பேர் கான்வர்சேஷன் பண்றதை பார்த்திருக்கேன். வெறும் காம்ப்ளிமெண்டோ அந்த கான்வர்சேஷன் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க வாயிலிருந்து முடிக்க கூடாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ஓகே சொல்லி எந்த ஒரு கான்வர்சேஷன் தயவு செஞ்சு முடிக்க கூடாது. அதுதான் நான் கத்துக்கிட்டேன். சரிங்களா? ஒரு ஸ்டேட்டஸ் நான் பாக்குறேன்னா அங்க நான் ஒரு கொஸ்டினா தான் அந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். சூப்பரா இருக்கு, இந்த பேக்ரவுண்ட் எங்க எடுத்தீங்க, சூப்பரா இருக்குங்க, இந்த ட்ரெஸ் எங்க, இன்னைக்கு ஒருத்தர் நான் பார்த்தேன், அவர் வந்து ஒரு பைக் வந்து வாங்கியிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, எங்க பைக், அவர் சென்னை தான் போட்டிருந்தது, எந்த ஷோரூம்ல எடுத்தீங்க, ஓ அப்படியா, எந்த ஏரியா, அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் வந்து எனக்கு பயங்கரமா பில்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், அடுத்த ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் நான் வந்து அந்த கார் வாஷ் வந்து மேபி அவருக்கு பிச்சின் பண்ணலாம், இல்ல வாட் எவர் இட் இஸ், அது வந்து நடக்கும். ஸோ வந்து கான்வர்சேஷன், வாட்ஸ்அப்ல கான்வர்சேஷன் வந்து பயங்கரமா பில்ட் பண்ணுங்க. உங்க ஸ்டேட்டஸ் யார் யாரெல்லாம் பாக்குறாங்க உங்களுக்கு அப்பப்போ ஒரு மெசேஜ், ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க, அதை வந்து போடுங்க. அண்ட் வந்து என்னை கேட்டா நான் பெருசா ரீட்டைல் பண்ணனா, நான் பெருசா வந்து அதை பண்ணனா இதை பண்ணனான்னு கேட்டா, நான் வந்து குட்டியா கான்வர்சேஷன் அப்படியே சேர்த்துட்டே வர ஆரம்பிச்சேன். நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல, நான் ஒரு நாளைக்கு 5 கான்வர்சேஷன் பண்ணிட்டேங்க, 10 கான்வர்சேஷன் பண்ணிட்டேங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து கணக்கு பாக்குறீங்க. சரியா? அது மாதிரிலாம் கணக்கு பார்த்ததே கிடையாது. ஆன் த கோல கான்வர்சேஷன் நடக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை கான்வர்சேஷன் போகும்னே தெரியாது. இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளவு கான்வர்சேஷன் போச்சுன்னு எனக்கே தெரியாது. நாளைக்கு எத்தனை கான்வர்சேஷன் போகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி அன்லிமிட்டடா கான்வர்சேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்க, பீப்புளோட பேசுங்க. இங்க நிறைய பேர் என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறாங்கன்னா, அந்த பீப்புளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா, நானுமே வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால நிறைய பிசினஸ் பீப்புள்ஸ் அவங்களோட எல்லாம் பழகும்போது அவங்க வந்து ஒரு தனித்துவமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பீப்புளோட வந்து கனெக்டே ஆகக்கூடாது, நான் மக்களோட நான் வந்து என் மெச்சூரிட்டியை வந்து காட்டுறேன், ஸ்டேட்டஸ்ல என்னோட மெச்சூரிட்டியை நான் காட்டுறேன், ஸ்டேட்டஸ்ல என்னோட வேலைகளை நான் காட்டுறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் இறங்குறாங்க. எனக்கு கேட்டால் அது வந்து அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. பட் நம்ம வந்து நான் மக்கள்ல ஒருத்தன், உங்கள நானும் ஒருத்தன் அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட்டை உங்க ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க நீங்க கொடுங்க, பீப்புள் வில் ஓப்பன் அப். ஸோ திஸ் இஸ் வாட் கேம் ஆடட் ஓ டு ராதா கேம். சூப்பர் மணி, டிரான்ஸ்லேட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் கான்வர்சேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ கரண்டா நம்ம வந்து அதிகமா வந்து நம்மளோட இன்னர் சர்க்கிள் சதீஷ் சொல்லி கொடுக்குற அதிகமான ஒரு பாயிண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா,
கான்வர்சேஷன்ஸ் கான்வர்சேஷன்ஸ் கான்வர்சேஷன் வருது. ஸோ அதை வந்து ரொம்ப எளிமையா எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாருல, இத்தனை கான்வர்சேஷன்ஸ் பண்ண அத்தனை கான்வர்சேஷன்ஸ் பண்ண அப்படின்ட்டு வந்து நீங்க இது பண்ணாதீங்க, கணக்கு வைக்காதீங்க, கணக்கு பக்கமா வேலை பாருங்க. இது வந்து எப்பவுமே சத்தி சொல்லுவாரு, நீங்க கணக்கு பக்கம் வேலை பார்த்தீங்கன்னா கணக்கு பக்கமா காசு வந்து வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மணி கண்டிப்பா ஒன்னு அவ்வளவு சீக்கிரம் நான் விட முடியாது. சிங்கிள் பாய், லைக் சிங்கிள் பாய் சொல்லக்கூடாது சொன்னீங்க, பேச்சுலர் பாயா அது வேற மறந்துட்டேன். சரி ஓகே. ஸோ இன்னும் மேரேஜ் ஆகாத ஒரு சின்ன பையன், ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து வால்யூம் வந்து பண்றதுக்கு கேர்ள்ஸ்க்கு தான் ரொம்ப ஈஸி அப்படின்னா நிறைய பேசுவாங்க. பட் நீ எப்படி ரொம்ப ஈஸியா இதை பண்ண ஆரம்பிச்ச? நான் இப்ப பாக்குறது எல்லாமே வந்து உனக்கு சின்ன 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 ஆர்டர்ஸ் தான் கிடையாது, நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கின் கேர் ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்ஸா தான் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஷியோர் கேம், கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் வந்து நம்ம போனோம். ஐ திங்க் ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க வந்து ஆம்வேல இருந்து ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்தாங்க. சேட்பட்ல ஒரு ட்ரைனிங் வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து யார் யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ்ல வந்து இதை பண்றீங்க அதை பண்றீங்கன்னு கேட்டே வந்து யார் யாரெல்லாம் இந்த பிஸ்னஸ்ல வந்து பயங்கரமா சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்து கை தூக்கல. ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கேள்வி அது, சேல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்போ மக்களோட மனசுல என்ன இருக்குன்னா, சேல் அப்படின்னாவே வந்து ஒரு ஏதோ ஒரு தீண்டத்தகாத வார்த்தை அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப அவங்க வந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க, இந்த பிசினஸ் வந்துட்டு சேல் பண்ணலன்னா வேற என்னதான் பண்றீங்க இந்த பிசினஸ்ல அப்படின்னு வந்து கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி அவங்க கேட்ட கேள்வி பல நிறைய வருது. பட் ஸ்டில் ஓகே. அந்த மாதிரி நம்ம பிசினஸ்குள்ள வந்துட்டோம். பிசினஸ்ல வந்து ரெண்டே வேலை தான் சொல்றாங்க. ஒன்னு பீப்புளை கொண்டு வந்து சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணு, இன்னொன்னு கிளைண்டோட கனெக்ட் பண்ணி ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணு. இது ரெண்டு தான் வேலை. இது ரெண்டை விட்டுட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு என்ன பண்ணாலுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்னோட ஒரு 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 தாரக விஷயம் என்னன்னா, இந்த எண்ட் ஆஃப் எவ்ரி கான்வர்சேஷன் அது வந்து சேல்ல முடியணும், டீமா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீங்க வந்து கான்வர்சேஷன் பண்ணுங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து, அந்த கேர்ள்ஸுக்கு தான் வந்து வால்யூம் வரும், பசங்களுக்கு வால்யூம் அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நிறைய இடத்துல பெரிய பெரிய சேல்ஸ் பண்றவங்க எல்லாம் பசங்க தான். நீங்க நிறைய யூடியூப் ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம், பிரைன் ட்ரேசி பார்க்கலாம், அப்புறம் வந்து டான் லாக், இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க எல்லாம் வந்து கேர்ள்ஸ் சேல்ஸ் பண்றாங்க, நான் இல்லைன்னே சொல்லல. பட் இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் ட்ரைனிங் வந்து நான் பாக்குறது வந்து பாய்ஸ் கிட்ட தான் நான் நிறைய வந்து சேல்ஸ் ட்ரைனிங் வந்து பாக்குறேன். அதனால வந்து இது ஒரு மித்து, சரிங்களா? நீங்க வந்து பையன் தான் வந்து பொண்ணு தான் வந்து சேல்ஸ் எடுக்கணும், பையன் வந்து டீம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு. என்னால டீமையும் கொண்டு வர முடியும், என்னால வால்யூமும் கொண்டு வரும். நம்ம டீம்ல நிறைய கேர்ள்ஸ் வந்து வால்யூமும் நல்லா பண்றாங்க, டீமை வந்து பயங்கரமா கொண்டு வராங்க, ரெண்டையும் நல்லா வந்து பிரிச்சு மேயறாங்க. அதனால வந்து அந்த மித்தை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க, சரியா? என்னால சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து யோசிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க காலையில் எழுந்த உடனே ஐம் குட் இன் சேல்ஸ், ஐம் குட் இன் சேல், ஐ ஹெல்ப் பீப்புள், ஐ ஹெல்ப், இன்னைக்கு ஒருத்தருக்கு சூப்பரா ஹெல்ப் பண்றேன், ஐம் குட் இன் சேல் அப்படின்னு வந்து சொல்ல பழகுங்க. நீங்க சொல்ல என்ன ஆகும்னா அந்த சேல்ஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நான் காலையில் எழுந்த உடனே என் மைண்ட் வந்து அப்படியே வந்து ரேடார் மாதிரி வந்து தேட ஆரம்பிச்சிடும். ராதா கேம் சொன்னாங்கல்ல, நீ வந்து எப்படி வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிற அப்படின்ட்டு மைண்ட் வந்து பயங்கரமா வந்து தேட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து ஐ ஃபைண்ட் ஒரு கிளைண்ட் 100 PVக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, இன்னைக்கு ஐ ஃபைண்ட் ஒன் கிளைண்ட் 50 PVக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க, லைஃப் லாங் என் கூட இருக்க போறாங்க, இன்னைக்கு நான் ஒரு கிளைண்ட் எடுக்க போறேன், லைஃப் லாங் என் கூட இருக்க போறாங்கன்னு அந்த ஒரு ஏக்கம் டுவர்ட்ஸ் தட் கிளைண்ட், அந்த ஒரு தேடல், அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கும். என் இன்ட்யூஷன் சொல்லிட்டே இருக்கு. இந்த மாசம் வந்து நான் நிறைய கன்சல்டேஷன் பண்ணியிருக்கேன். இந்த மந்த் கண்டிப்பா நான் வந்து 30,000க்கு ஒரே ஒரு கிளைண்ட் ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு என் மைண்ட் வந்து சொல்லிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு கன்சல்டேஷன் பண்ண கிட்டத்தட்ட 23,000 ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பில் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, என் ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளம் இருக்கு, ஏர்ஃபால் இருக்கு, நாளைக்கு காலையில் அவங்களோட பேச வைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ என்னோட கோல்ஸோட இது வந்து கனெக்ட் ஆகுது, கரெக்டா? என் கோலோட இது கனெக்ட் ஆகுது. 300 PV நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அப்ப அந்த 300 PVக்கான வழி எனக்கு காட்டு ஆண்டவா, 300 PVக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு காட்டு அப்படின்னு நம்ம கேட்க 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 உங்களுக்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகும், உங்களுக்கான கான்வர்சேஷன்ஸ் ஓப்பன் ஆகும், உங்களுக்கான பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாமே கிளிக் ஆகும். எனக்கு காசு கேட்க தயங்காதீங்க தயவு செஞ்சு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அப்படியே சுத்தி பேசுவாங்க. when would you like to start this program அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டைலிஷா வந்து பேசலாம், தப்பு இல்லை. நான் எடுத்து என்னங்க ஆர்டர் பண்ணிடலாமா, நான் வந்த புதுசுல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்.
நீங்க இன்னைக்கு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம், நம்ம ஷிப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தேன். இப்பெல்லாம் அந்த மாதிரி நான் கேட்கறதே கிடையாது. எனக்கு ஆர்டர் பண்ணிடலாமா, பேமெண்ட் பண்ணிடலாமா, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து தயங்காம கேளுங்க. ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பா க்ளோஸ் ஆகும். பெரிய பெரிய ஆர்டர்ஸ் க்ளோஸ் ஆகும். ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மணி. தேங்க்யூ ஃபார் தட் வண்டர்ஃபுல் ட்ரைனிங்கிறத விட கான்ஃபிடென்ஸ். ஏன்னா இதுதான் வந்து ஸ்னேகாவும் சொன்னாங்க, ஒருத்தங்க வந்து நீங்க ஆம்பே பிசினஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா சொல்லுங்க. கண்டிப்பா பிசினஸ் பண்றவங்க வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது இதை பத்தி ஏதாவது பிசினஸ்ன்னு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இந்த பிசினஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்றத சூப்பரா சொன்னாங்க. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. சான்ஸே இல்லை. அந்த செல்ஃப் டாக் மார்னிங் வந்து எனக்கு வந்து டிவி வேணும், நான் வந்து ஹெல்ப் பண்றேன், இதுதான் இப்போ வந்து சதீஷ் வந்து நமக்கு அதிகமா சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு முதல்ல நினைங்க. நீங்க வந்து ப்ராடக்ட் மூவ் பண்ற அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன், நீங்க வந்து இப்போ 23,000 ருபீஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த 23ன்றது இன்னும் நிறைய 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 வரணும். ஓகேவா? ஒரே ஆர்டர் வந்து 1 lakh வந்து நீங்க பண்ணணும் 1000 பிவி. வாழ்த்துக்கள் மணிகண்டன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செமையா சொன்னார்ல, கேர்ள்ஸ் மட்டும் தான் வந்து வால்யூம் பண்ண முடியுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் மித். எஸ், எக்ஸாக்ட்லி, இட்ஸ் மித். வால்யூம் வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது. சிங்கிள் பாய்ஸ் அடிச்சு நாக் அவுட் பண்றாங்க. அதே மாதிரி டீம் பில்டிங் வந்து பாய்ஸ்க்கு கிடையாது, கேர்ள்ஸ் எல்லாமே பயங்கரமா நாக் அவுட் பண்றோம் நம்ம டீம்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வண்டர்ஃபுல் 300 PV ஸ்பீக்கர்ஸ், ஷர்மிளா அண்ட் தென் ஸ்னேகா அண்ட் தென் மால்தி மேம், மணிகண்டன். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில சிங்கிள் கேர்ள் ஒர்க்கிங், தனியா ரூம் எடுத்து ஹாஸ்டல்ல தங்கி ஒர்க் பண்றாங்க, 2 சின்ன சின்ன பாப்பா வச்சிருக்காங்க, அவங்களும் பண்றாங்க. ஃபேமிலியை பெருசா 2 இடத்துல மீட் பண்ணி பண்றவங்களும் ஒர்க் பண்றாங்க. அண்ட் சிங்கிள் கை ஒர்க் பண்ணிக்கிட்டு ஹீஸ் டூயிங். ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, வேலை பார்க்கணும், மைண்ட் செட் பண்ணணும், நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் எல்லாத்தையும், அண்ட் ஹெல்ப் பண்ண போறோம்ட்டு பீப்புளுக்கு நினைக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நிறைய பாயிண்டர்ஸ் இருக்கு இதுல, நான் நிறைய நோட் பண்ணேன். ஓகேவா? என்ன இவங்க எல்லாம் டிஃப்ரெண்டா சொல்றாங்கன்னா, எல்லாருமே முக்கியமா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், செல்ஃப் யூஸ். ஓகேவா? அப்புறம் ப்ராப்பரா நீங்க வந்து கான்வர்சேஷன் பண்றது. ஓகேங்களா? ஸோ டெய்லி உங்களோட அப்ளை கூட கம்யூனிகேட் பண்றது, நீங்க என்ன வேலை பார்த்தீங்க இன்னைக்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான பாயிண்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு எல்லாரும் 100 கான்வர்சேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஓவர் டு யூ கார்த்திகன். ஐ திங்க் நம்ம எண்ட் பண்ணிடலாமா செஷனை? Ji, sure, Ji. Over. Amazing MC. Thank you so much. Vera level MC, Vera level speaking, Vera level sharing by all the speakers. Thank you so much. And I'm sure in the call la நிறைய பேரு நம்ம இன்னுமே அந்த 100 PVக்கு game planning பண்ணிட்டு இருப்போம். This is your future. So கண்டிப்பா believe it. அதை கண்டிப்பா everyday visualize பண்ணுங்க, எழுதுங்க, work for it, and soon we will host you in 300 PV Club. Thank you so much, Radhaji, for the amazing MC. Host வந்து கார்த்திக் இருக்காரு. So G, if you can end the call, please.